வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தாவேக அதிமுக கூட்டணிக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுக தாவேக கூட்டணி என்ற பேச்சுக்கள் மிகவும் தமிழகத்தில் பேசும் பொருளாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி அமைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்றத மக்களை விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதற்கு பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா துயரத்தை ஆழ்த்தி இருந்தது. அதாவது நடிகர் விஜயும் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டிருந்தார். கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரம் செய்த பொழுது 41க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு இழந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சார பயணத்தை தற்போது வரைக்கும் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதனால் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்ந்த வருத்தத்துலேயும் பார்த்திங்கன்னா இருந்துட்டு இருக்காரு. இதனால் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தாவேகா உடைய பேச்சுக்கள் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு இருந்தாலும் கூட கூட்டணிக்கான இந்த ஒரு பேச்சு இழுத்து அனைத்தையும் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டார்கள் என்றே சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி கணக்கு பார்த்திங்கன்னா நடந்துச்சுன்னா அப்படியே ட்விஸ்டடாக மாறும். ஓகேங்களா? இப்போ நடந்த இந்த மாதிரி நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா நடக்காது. ஏன்னா கூட்டணி பலம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாவேகா வந்துச்சுன்னா இது போன்ற அசம்பாவிதத்தை தவிர்த்து விடலாம் அப்படின்றதும் ஒரு பேச்சுக்களாக இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா புதிய கட்சியினால் பார்த்திங்கன்னா தற்பொழுது நிறைய விதமான முடிவுகளும் முன்னெச்சரிக்கைகளும் மேலும் பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியிடம் இருக்கக்கூடிய நெருக்கடிகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமாளிக்க கூட்டணி கட்சிகள் உதவும். ஸோ தனியாக இருக்கவே கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படின்றதான் ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் கருத்தாளர்கள்லாம் விஜய்க்கு ஒரு சில அனுபவம் இல்லாதனால பார்த்திங்கன்னா அனுபவம் சார்ந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் கொஞ்சம் அவர் வெற்றி பெறது ஈஸியாக இருக்கும். அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த அவருடைய பயணத்தை மிக எளிமையாக பார்த்திங்கன்னா கையாளலாம். வரக்கூடிய 2026 தேர்தலில் பார்த்திங்கன்னா வெற்றி மகுடத்தை அவர் ஈஸியாக எடுத்து அவரே பார்த்திங்கன்னா தமிழகத்தை அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு வந்த அதிர்ஷ்டம் என்னவென்றால் இந்த கூட்டணி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அதற்கு அவர் ஒற்று போவாரா? ஏன்னா அவருடைய நோக்கம் என்னென்னா அவர் முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டார். யார் வேணாலும் வரலாம், இது பார்த்திங்கன்னா வந்தால் நாங்கள் வரவேற்போம் அப்படின்றத சொல்லிட்டாரு. ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது குறிப்பிட்டிருந்தாலும் கூட தற்பொழுது அவர் முதல் தேர்தலில் தனியாக களமிறங்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் விஜய் அவர்கள் முழுக்க இருக்கார். ஏன்னா பார்த்தீங்கன்னா தன்னுடைய பலத்தை முதல்ல காமிக்கணும், அவருக்கு தன் பலம் என்னன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பாக விஜய் அவர்கள் தனித்து தான் பார்த்தீங்கன்னா போட்டிடுவார் அப்படின்றது அனைவருடைய கருத்தாக இருக்குது. அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா தாவேகாவினர்களும் சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது அந்த கூட்டணி என்பது நடந்தால் கண்டிப்பாக பலவிதமான நற்செயல்களும் இருக்குது, கொஞ்சம் தீமை செயல்களும் இருக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கட்சிக்கு ஒத்து போகுமா, இல்லை என்ன மாதிரியான முடிவுகளை அவர்கள் கையில் எடுக்க போகிறார்கள், கூட்டணிக்கு செல்ல போகிறார்கள், இல்லை தனித்து கட்சியை பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி ஆட்சியை பிடிக்க போகிறார்களா அப்படின்றத நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் 3-5 மாதங்களே இருக்கிறது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய விதமான முடிவுகளையும் மாற்றங்களையும் அரசியல் களத்தில் நம்ம பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கலாம். அப்படி தான் நிகழப்போகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்பது என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிக்கலாம். இதுபோன்று அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.